பகவான் பரசுராமரே, என் புதல்வியையும் அவள் வரனையும் ஆசீர்வதியுங்கள், தண்டிக்காதீர்கள். பாதுகாப்பதற்காகவே இத்தனுசு தமது முன்னோரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டது. நினைவுள்ளதா? தாமும் ஒரு மகா சிவபக்தர். பிறகு ஒரு சிவ துரோகியை எவ்வாறு தம் புதல்வியின் வரனாக தாம் ஸ்வீகரிப்பீர்கள்? பிருகவம்சத்தவரே, ரிஷி பரசுராமரே, புவியில் அதர்மம் தழைத்தோங்குவதை தம்முடைய ஹிருதயமானது உணராமல் இருக்காது. பிரம்ம ரிஷி விஸ்வாமித்திரர் அந்த அதர்மத்தை அழிக்கவே இவ்விரு ராஜகுமாரர்களுக்கு வழிகாட்டுகிறார். தம்முன் நிற்கும் தசரத புத்திரரே, தாடகையை வதைத்தவர், கல்லான தேவி அகலிகைக்கு விமோச்சனம் நல்கியவர். ஆசி வழங்குங்கள் பிரபு. ஆயுஷ்மான், உன் பணிவிற்கு அடிப்பணிய மாட்டான் இந்த பரசுராமன். நீ மேற்கொள்ளும் இந்த ராஜதந்திரம் உன் வீண் முயற்சியாகும். என்னோடு யுத்தம் புரி ராமா, யுத்தம் புரி. என் சிரம் தம்மை பணிகின்றது மகரிஷி அவர்களே. மகர்ஷி என்றுரைத்து மனம் கவருகிறாயா? வந்தவன் அந்தணன் தானே என்ற எண்ணமா? வேதம் போதித்து வேள்வி வளர்ப்பவனே அந்தணன் என்று நீ இருமாப்பு கொண்டாயா? கூறுகிறேன் கேள். ரணபூமியே என் யாகஸ்தலம், தனுசு என் கவச்சம், பாணம் எனது தோழன், குரோதம் என்னில் நிலைத்த அக்கினி, எதிர் நிற்கும் சத்திரிய குலம் ஏந்திய அஸ்திரங்களுக்கு இலக்கு. மந்திர உச்சாடன வேளையில் ஸ்வாஹா என கூறி ஆகுதி அளிக்கப்படும். அதைப் போலவே ஒவ்வொருவரின் நாமத்தை உரைத்து சத்திரியர் பலரின் உயிரை பறித்தவன் நான். ஒரு முறை அல்ல, துஷ்டராய் விளங்கிய 21 அரசர்களின் சிரங்களை கொய்து அகிலத்திற்கு முக்தி வழங்கியவன். தம்மைப் போலவே ரணபூமியில் நம்பிக்கை கொண்டவன் நான். தனுசு எமது தர்மமாகும், பாணம் எமது பிராணன், எண்ணமே ரதசாரதி, எதிர்த்து வரும் எதிரியர் எமது இலக்கு. நல்லோரை பணிவது எமது குல வழக்கம். இந்த பணிவு பாசாங்கு என்பதை அறிவேன். கபட நாடகம் என்னிடம் வேண்டாம். என்னுடன் யுத்தத்தை துவங்கு, உன் தனுசை ஏந்து. அனர்த்தம் நிகழுமோ என்று அச்சம் தோன்றுகிறது. சுவாமி, நாராயணரின் ஓர் அவதாரம் இன்னொரு அவதாரத்தை எதிர்க்குமா? தம்முடைய சீடரான பரசுராமர் ஸ்ரீராமர் யார் என்பதை அறியவில்லையா? பள்ளி கொண்டவன் லீலைகள் பயனற்றதாகாது பார்வதி. இந்த லீலையின் காரணமும் உனக்கு விரைவில் புலப்படும்.